வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மத்திய அரசு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன, அந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன, தற்போது இந்த திட்டத்தை எங்கே அறிமுகப்படுத்தியிருக்காங்க, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். மத்திய அரசு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அன்னபூர்த்தி கிரைம் ஏடிஎம் அப்படின்ற இயந்திரத்தின் மூலம் ரேஷன் பொருட்களை வழங்கும் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மானிய விலையில் உணவு தானியங்களை ஐநா உலக உணவு திட்டம் மற்றும் இந்தியாவின் உணவு மற்றும் பொது விநியோகத்துறையால் உருவாக்கப்பட்ட ஒரு தானியங்கி பயோமெட்ரிக் இயந்திரம்தான் இந்த அன்னபூர்த்தி கிரைம் ஏடிஎம். மானிய விலையில் உள்ள உணவு தானியங்களை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு விநியோகம் பண்ணுறதான் இந்த இயந்திரத்தினுடைய நோக்கம். இந்த இயந்திரத்தின் மூலம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த இயந்திரம் வாரத்தில் 7 நாளும் செயல்படும், 24 மணி நேரமும் செயல்படும். இது நியாய விலை கடைகளுக்கு சென்று ரேஷன் அட்டைதாரர்கள் காத்திருக்கும் நேரத்தை 70% குறைக்கிறது. ரேஷன் அட்டைதாரர்களுக்கு துல்லியமான மற்றும் வெளிப்படையான விநியோகத்தை வழங்குகிறது. இதுதான் இந்த இயந்திரத்தினுடைய பயன்கள். இந்த இயந்திரத்தினுடைய வடிவமைப்பு இப்படித்தான் இருக்குது. இந்த இயந்திரம் எப்படி செயல்படுது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த இயந்திரமும் வங்கி ஏடிஎம் இயந்திரம் போல தான் செயல்படுது. இந்த இயந்திரத்தில் ஆதார் கார்டில் உள்ள கியூஆரையோ அல்லது ரேஷன் கார்டில் உள்ள கியூஆரையோ பயன்படுத்தி, மேலும் பயோமெட்ரிக் நமது கை ரேகையை பயன்படுத்துவதன் மூலம் இந்த இயந்திரத்தில் பொருட்களை பெற முடியும். இந்த இயந்திரம் 5 நிமிடத்தில் 50 கிலோ தானியங்களை வழங்கும் திறன் கொண்டது. 100% துல்லியத்துடன் தானியங்களை வழங்கும் ஆற்றல் கொண்டது. இந்த இயந்திரத்தினுடைய தொழில்நுட்பத்தை பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த இயந்திரத்தில் பல வகையான தானியங்களை சேமிக்க முடியும். மேலும் சூரிய பேனல் மூலம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அதாவது சோலாரை பயன்படுத்தி இந்த இயந்திரம் இயங்குறதுனால மின்சார விநியோகத்தின் மூலம் ஏற்படும் தடைகள் இந்த இயந்திரத்திற்கு கிடையாது. ஏடிஎம் இயந்திரம் மூலம் ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை இப்போ எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னா, குஜராத்தில் சில மாவட்டங்களிலும் ஒடிசாவின் புவனேஸ்வரிலும் மொத்தம் இந்தியாவில் 5 மாநிலங்களில் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கூடிய விரைவில் நாடு முழுவதும் இந்த ஏடிஎம் இயந்திரத்தின் மூலம் ரேஷன் பொருட்களை வழங்கும் திட்டம் அமலுக்கு வரும் அப்படின்னு மத்திய அரசு அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது தற்போது ரேஷன் விநியோக பொருட்களை வழங்கும் அலுவலர்கள், ஊழியர்கள் வேலை இழக்கும் நிலை ஏற்படும். இந்த திட்டத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.